அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள். அதாவது இந்த வீடியோ நான் பதிவிட வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் காலத்தின் கட்டாயம் இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம போட்டு ஆகணும் அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. என்னன்னாங்க, நம்ம உடலில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது அது ஒரு நாள் 2 நாள் இல்லை ஒரு வாரம் 2 வாரம் அப்படி இருந்தால் அதை நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துக்கலாம். ஆனால் அதை விட தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அந்த பிரச்சனை தொடர்ந்து நம்மளுக்கு அப்படி ஒரு பிரச்சனைகள் நம்ம உடம்ப ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவரை அணுகி ஒரு ஆலோசனை பண்ணிக்கங்க. ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு ஆலோசனை அவர் சொல்கிறாரு அப்படின்னும் போது கூடுமானாரா அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் என்ன அது முடியலை அப்படின்னும் போது, இல்லை அந்த டாக்டர் சொல்றதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னும் போது இன்னொரு மருத்துவரை போய் பார்த்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு ஒப்பீனியன் கேளுங்க. இல்லை சுருக்கமாக நான் அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் என்ன அப்படின்னா, இப்போ நான் கேரளாவில் இருக்கேன். என்னுடைய கிளினிக் கேரளாவில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நேச்சுரோபதியில் தான் நான் இருக்கேன். நான் அதாவது என்ற சிகிச்சை இது பண்ணுறதுக்காக என்னுடைய நண்பர், என்னுடைய பள்ளி நண்பர், அவர் 51 வருடங்களுக்கு அப்புறம் நாளை கழிச்சு இங்கே வர்றாரு, கேரளாவுக்கு வர்றாரு. எதுக்காக வர்றாருன்னா சிகிச்சைக்காக தாங்க வர்றாரு. சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இங்கே தங்குறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் எல்லாமே நான் பண்ணிட்டேன். நான் திடீர்னு காலையில் நான் வழக்கமாக 4 மணிக்கு எந்திரிக்கிறாரு. 4 மணிக்கு எந்திரிக்கும் போது எங்களுடைய நண்பர்கள் குரூப்பில் பார்க்குறேன். பார்த்தோன்னே பெரிய அதிர்ச்சிங்க. என்னன்னா, கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு சொல்லி போட்டு அவருடைய படம் வந்திருக்கு. ரொம்ப மனசு இப்போ வரலாம் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ள உள்ள ஒரு வலியோட தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அதனால தயவுசெய்து நண்பர்களே, நீங்கள் உங்களோட உடல் சம்மந்தப்பட்டால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா 1 நாள் 2 நாள்னா பரவாயில்லைங்க. அது வாரக்கணக்கில் வருது அப்படின்னா கூட பரவாயில்லன்னு சொல்கிறேன். ஆனால் மாதக்கணக்கில் அதே வருடக்கணக்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்க. உடம்பு தயவு செஞ்சு கொஞ்சம் கவனம் பாருங்க. அதாவது உங்களுடைய உடலை அது மேலே கொஞ்சம் அக்கறை வைங்க. நீங்கள் என்ன, உடம்பு தாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம கூடயே இருக்கிறது நம்மளுடைய உடல் மட்டும்தான். என்ன, இப்போ கை வலிக்குது அப்படின்னா அவங்க வீட்டுக்காரம்மாவோ இல்லை சகோதரரோ அம்மாவோ அப்பாவோ, அம்மா எனக்கு இந்த இடத்துல பயங்கரமாக கை வலிக்குதுன்னு சொன்னால் எண்ணெயை போட்டு தடவி விடுவாங்க. என்ன, நான் இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்கள் நண்பர் பைக்கில் வச்சு உங்களை கூட்டிகிட்டு போவார். ஆனால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்போது அதனுடைய 100% வலியை நீங்கள் மட்டும்தாங்க தாங்குவீங்க. இல்லை அப்பாட்ட சொல்லி, அப்பா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னா முடியுமா? இல்லை அம்மாட்டாயம்மா நீ கொஞ்சம் இதை வாங்கிக்கம்மா அப்படின்னா முடியுமா? அந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது அதை 100% அதனுடைய வேதனைகளையும் அந்த மன கஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறது நம்ம தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு உடல் மேலே கொஞ்சம் அக்கறையாக இருங்க, உடலை பாதுகாத்துக்கங்க. நன்றி.